அத்தியாயம் 13. அன்றிரவே சக்தி எழிலரசிக்கு அழைத்து விஷயத்தை கூறிவிட்டாள். ராகவன் என்றதும் அவளுக்கும் மகிழ்ச்சிதான். ரொம்ப சந்தோஷம் சக்தி, ராகவன் ரொம்ப நல்லவர், உனக்கு ஏத்த ஜோடி, சந்தோஷமா இருக்கு சக்தி என அவள் மனதார வாழ்த்த, தேங்க்ஸ் எழில், நாளைக்கு ஜாதகம் பார்க்க போறோம், வீட்டுக்கு வந்துடு என்றாள் சக்தி. வந்துடுறேன் சக்தி என எழிலும் கூற, ஜீவாவிடம் சொல்லலாமா எழில், கூப்பிட்டால் வருவாரா என அவளிடமே கேட்டாள் சக்தி. எழிலுக்கும் அதற்கான விடை தெரியவில்லை. தெரியல சக்தி, நான் சொல்றேன், வரேன் என்று சொன்னால் உன்னிடம் சொல்லுகிறேன், நீ கூப்பிடு என்றவள், அப்பாவும் இளங்கோவும் சும்மா இருக்கணும் என்றாள் யோசனையுடன். அது உன்னிடம்தான் இருக்கு எழில், அவரை அழைப்பதென்றால் அவர் மரியாதைக்கு நீதான் பொறுப்பு, உனக்கே இஷ்டமில்லை என்றால் கூப்பிடாதே. நிலையை நேரடியாக சக்தி கூற, எழிலும் அதை பற்றித்தான் யோசித்தாள். பார்த்துக்கிறேன் சக்தி, நான் யோசிச்சுட்டு சொல்றேன், நீ சந்தோஷமா இரு என்று விட்டு எழில் வைத்து விட்டாள். எப்போதும் போல் குழந்தைகள் தூங்கியதும் எழில் ஜீவாவிடம் விஷயத்தை கூறினாள். ரொம்ப சந்தோஷம் எழில், நான் வாழ்த்து சொன்னேன் என்று சொல்லிவிடு என்றான் ஜீவானந்தன். நாளைக்கு ஜாதகம் பார்க்க போறாங்களாம், என்னை கூப்பிட்டாங்க, நீங்களும் வரீங்களா என்று சக்தி கேட்டாள். என எழில் நிறுத்த, இல்லை எழில், நான் வேண்டாம், நீங்க எல்லோரும் சந்தோஷமா இருங்க, சக்திக்கான என்னோட வாழ்த்து எப்போதுமே இருக்கும் என்றான் ஜீவா. அவன் குரலில் உண்மையான அன்பு நிச்சயமாக இருந்தது. அவள் அவனை வரச்சொல்லி எல்லாம் வற்புறுத்தவில்லை. முழுதாக அவன் பக்கம் அவளால் நிற்க முடியாது எனும் போது அனைவரையும் சங்கடப்படுத்த அவளுக்கு விருப்பம் இருக்கவில்லை. சீக்கிரம் உனக்கும் இதே போல ஒருவன் அமைய வேண்டும் என்று ஆசைப்படுவாங்க இல்லையா எழில்? திடீரென ஜீவா கேட்கவும் எழில் திகைத்து விழித்தாள். இந்த 5 வருடத்தில் உன் வாழ்க்கையில் அப்படி யாரும் வரவில்லையா எழில்? தொடர்ந்து அவன் கேட்க, இது என்ன கன்றாவி பேச்சு இது என்றுதான் அவளுக்கு தோன்றியது. பேசாமல் போய் படுங்க, எதையாவது உளர வேண்டியது என்றவள் அதற்கு மேல் அவன் அருகில் அமர பயந்து தான் எழுந்து சென்று விட்டாள். செல்லும் மனைவியை ஜீவாவின் பார்வை கூர்மையாக அளந்ததை அவள் அறியவில்லை. ஒரு முடிவுக்கு வர இயலாமல் போராடுபவளை பார்த்து அவனுக்கு பாவமாகத்தான் இருந்தது. என்ன செய்ய முடியும்? அவள் தவிப்பிற்கான விடை அவள் கையில் தான் இருக்கிறது. அவள் தவிப்பை எல்லாம் சரி செய்துவிட அவனுக்கு ஒரு நொடி போதும். ஆனால் அதற்கு பின்னான வாழ்க்கை, அது இருவருக்குமே நரகமாக அல்லவா போய்விடும். எந்த முடிவாக இருந்தாலும் அவள்தான் எடுக்க வேண்டும். அவன் எதையுமே தடுக்கப் போவதில்லை. அவனுக்கு சாதகமான முடிவாக இருந்தால் அவளை போற்றி பாதுகாத்து காதலிக்க இப்போதும் அவன் தயாராகத்தான் இருந்தான். இதே பாதகமான முடிவென்றால் ஒதுங்கிக் கொள்ளவும் தயாராகத்தான் இருந்தான். என்ன, இந்த பாழாய் போன இதயம் தாங்கி தொலையாது. அதை மட்டும் இன்னும் கல்லாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு பெருமூச்சுடன் ஜீவாவும் வந்து படுத்துவிட்டான். மறுநாள் காலை ஜீவாவே எழிலரசியும் அஸ்வந்தையும் அவள் வீட்டில் இறக்கிவிட்டான். நந்துப்பா வரலையா என அஸ்வந்த் கேட்டு வைக்க, ஈவினிங் வந்துடுறேன்டா அஷு, இப்ப அம்மா கூட போ என மகனை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தான் ஜீவா. எழில் வந்த சிறிது நேரத்திலேயே ராகவன் சுந்தரவள்ளியும் வந்துவிட்டனர். பின்னாலேயே இளங்கோ ஜோசியரை அழைத்து வர சாமி கும்பிட்டு விட்டு நல்ல நேரத்தில் அமர்ந்து நாள் பார்த்தனர். சக்தி ராகவன் இருவர் ஜாதகமும் வைத்து நாள் பார்த்த ஜோசியர், அருமையான பொருத்தம்மா, 2 பேரும் அமோகமா இருப்பாங்க என்று கூறி அடுத்த மாதங்களில் 3 தேதி குறித்து கொடுத்துவிட்டு கிளம்பினார். சக்தியின் முதல் திருமணத்தின் போது ஜாதகமெல்லாம் பார்க்கவில்லை. அதற்கான நேரமோ தேவையோ இருக்கவில்லை. ராகவனுக்கும் அதே போலத்தான். இந்த முறை சுந்தரவல்லி சுவாமிநாதன் இருவருமே சேர்ந்துதான் ஜாதகமும் பார்த்து விடலாம் என்று முடிவு செய்தனர். நல்ல செய்தியே வந்ததில் அனைவருக்கும் மகிழ்ச்சிதான். முதல் முகூர்த்தமே ஓகே தானே மாமா? இன்னும் 1.5 மாதம் இருக்கே, ஏற்பாடு பண்ணிடலாம், உனக்கு ஓகே தானே சக்தி என ராகவன் கேட்க, அவளும் மென் புன்னகையுடன் தலையசைத்தாள். அனைவரும் ஓய்வாக அமர்ந்திருந்த போது இளங்கோ எழில் அருகில் வந்து அமர்ந்தான். அஸ்வந்தை தூக்கி கொஞ்சியவன் அப்படியே எழிலிடமும் பேசினான். உனக்கும் இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைந்து விட்டால் நிம்மதியாக இருக்கும் எழில். சக்திக்கு ராகவன் போல் உனக்கும் ஒரு மார்பிளை பார்க்க வேண்டும். இளங்கோ சாதாரணமாக கூற, எழிலுக்குத்தான் தூக்கி வாரி போட்டது. முந்தைய நாள் இதே விஷயத்தை கணவன் கூறியது அவள் காதில் நாராசமாக உழைத்தது. என் வாழ்க்கையும் சக்தி வாழ்க்கையும் ஒன்றில்லை இளங்கோ, இரண்டையும் போட்டு தயவு செய்து குழப்பாதே அழுத்தமாக எழில் கூற, உண்மைதான், விக்னேஷ் கூட பரவாயில்லை, உண்மையை சொல்லிவிட்டு ஓடிவிட்டான். இந்த ஜீவானந்தன் என்றவன் முகம் சுருங்க அஸ்வந்தை பார்க்க, ப்ளீஸ் ஸ்டாப் இட் இளங்கோ என்றால் எழில் சீரலாக. தமக்கை கோபத்தை அவன் புரியாமல் பார்க்க, இதற்கு மேல் தயவு செய்து எதுவும் பேசாதே இளங்கோ என்றவள் அங்கிருந்து வேகமாக எழுந்து சென்று விட்டாள். மாலை வரை அமைதியாக விளையாண்டு கொண்டிருந்த அஸ்வந்த் அதற்கு மேல் தந்தையை தேட ஆரம்பித்தான். அப்போதுதான் சுந்தரவள்ளி ராகவனும் கிளம்பி சென்றிருந்தனர். அம்மா, நந்துப்பா கிட்ட போலாம், நந்துப்பா வேணும். அன்னை மேல் ஏறி அமர்ந்து கொண்டு அஸ்வந்த் முதல் முறை கேட்டபோது, கொஞ்ச நேரத்துல போலாண்டா என எழில் சமாதானம் செய்துவிட்டாள். ஆனால் அஸ்வந்த் அதோடு நிறுத்தவில்லை. 5 நிமிடத்திற்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் அதையே கேட்க ஆரம்பித்தான். அப்பா கிட்ட போலாம், நீ அப்பாக்கு கூப்பிடு என போனை எடுத்து கொடுத்தவன் கண்ணை கசக்கிக் கொண்டு அழவேறு தொடங்க, மகனின் செயல்களை ஒருவித அதிர்ச்சியுடன் தான் எழிலே பார்த்தாள்.
கணவனும் மகனும் ஒட்டிக்கொண்டே சுற்றுவது அவளுக்கு தெரியும். ஆனால் இந்த அளவு பாசம் என்று அவளுக்கு தெரியாதே. அம்மா, நந்துப்பா வேணும் என மீண்டும் தன்மேல் ஏறிய மகனின் செயலில்தான் அவள் சுயநினைவிற்கே வந்தாள். சரியாக அதே நேரம் அவள் போனும் அடித்தது. ஜீவானந்தன் தான் அழைத்தான். அதை மெதுவாக எடுத்து அவள் காதில் வைக்க, வெளியில் இருக்கேன் எழில், வர்றியா என்றான் ஜீவா. வரேன் என்று மட்டும் கூறிவிட்டு வைத்தவள், உன் அப்பா வந்தாச்சுடா, கத்தாத என்றாள் அவனிடம் சலிப்புடன். இது எங்கே போய் முடியப் போகுது எழில், கொஞ்சம் யோசிடி. அங்கு நடந்த கூத்தை கவனித்துக் கொண்டிருந்த இளங்கோ கூற, சரிடா என அவனிடம் முனகி வைத்தவள் வரேன் என்று விட்டு நகர, நான் உன்னுடன் வரேண்டி, இவனை கொடு என அஸ்வந்தை வாங்கும் சாக்கில் அவளுடன் இணைந்து கொண்டாள் சக்தி. காரில் சாய்ந்து நின்று யாருடனோ போனில் பேசிக்கொண்டிருந்த ஜீவா சக்தியை பார்த்ததும் போனை வைத்தான். அஸ்வந்த் வந்ததுமே நந்துப்பா என அவனிடம் தாவிவிட அவனும் மகனை அழுத்தமாக அணைத்து தூக்கி கொண்டான். எழில் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், பட் நானும் ஒரு முறை சொல்லணும்னு தோணுச்சு. அடுத்த மாதம் 18ஆம் தேதி கல்யாணம் முடிவாகி இருக்கு ஜீவா என சக்தி கூற, வாழ்த்துக்கள் சக்தி என கை கொடுத்தவன் பையன் யாரு என கேட்க, உங்களுக்கு தெரிந்தவர் தான் ஜீவா, நாளைக்கு கம்பெனிக்கு வரீங்களா, நேர்லேயே இன்ட்ரோ கொடுக்கிறேன், மேபி பார்த்தால் ஞாபகம் வரும் என்றாள் சக்தி. கண்டிப்பா வரேன், ஒரு நண்பனாக பார்க்கலாம் இல்லையா? சிறு புன்னகையுடன் ஜீவா கேட்க, நானும் நண்பனாத்தான் சொல்லுறேன் ஜீவா, சொந்தமா என்னும் முடிவு எழில்தான் எடுக்க வேண்டும், அதில் நான் தலையிட மாட்டேன் என்றால் சக்தியும் தெளிவாக. அவள் பதிலில் புன்னகை மாறாமல் ஜீவா கிளம்பிவிட்டான். மகன் ஏன் நந்துப்பா நந்துப்பா என்று பிதற்றுகிறான் என வீட்டுக்கு வந்து இருவரையும் கவனித்த போதுதான் எழிலுக்கு புரிந்தது. அஸ்வந்த் ஜீவாவை விட்டு நகரவே இல்லை. அவனுக்கு தேவையான அனைத்துமே ஜீவாதான் செய்து கொண்டிருந்தான். உடை மாற்றி விடுவதிலிருந்து உணவு ஊட்டிவிடும் வரை அஸ்வந்த் ஜீவா கைகளுக்குள் தான் இருந்தான். அதை கவனித்துக் கொண்டே இருந்த எழில் மனம் கேட்காமல் மகன் தூங்கிய பின் ஜீவாவிடம் கேட்டும் விட்டாள். இப்படி ஒரே அடியாக அவனை உங்களுக்கு அடிமையா மாத்துறீங்களே, நாளைக்கு நீங்க இல்லாமல் தனியாக இருக்கணும்னா என்னை படுத்த மாட்டானா? ஏன் இப்படி ஓவரா பண்ணுறீங்க? வேகமாக பேசியவளை எந்த உணர்வுமற்று பார்த்தவன், சாரி எழில், பட் என்னால் லக்ஷ்மி விட்டு ஒதுங்கியெல்லாம் இருக்க முடியாது. நீ தனியாக போன பின் நான் இறந்து விட்டேன் என்று வேண்டுமானாலும் சொல்லிக்கொள். ஒரு கட்டத்தில் இறந்தவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் என அவனுக்கு புரிந்துவிடும். இப்போது எதுவும் மாற்ற முயற்சிக்காதே, நடக்காது தெளிவாக அவன் கூற, அவன் வார்த்தைகள் கொடுத்த வழிதான் தன் அவசர புத்தியையே அவளுக்கு உணர்த்தியது. அதற்காக இப்படித்தான் பேச வேண்டுமா என்ற கோபமும் சேர்ந்து கொள்ள, சோ ரித்தியிடமும் நீங்க இதே போல்தான் சொல்லுவீங்க இல்லையா என்றாள் அவள் வீம்புடன். அதில் மெலிதாக சிரித்து கொண்டவன், தேவையில்லாதது, அவன் என் வளர்ப்பு, எதற்கும் அடம் பிடிக்க மாட்டான், இல்லை என்று ஆகிவிட்டால் எத்தனை வலித்தாலும் புரிந்து கொள்ள தெரியும் என்றான் ஜீவா. பெருசா என் பிள்ளை இல்லை என்று சொல்லுவீங்க, இப்ப என்ன பெருமை? அவன் பதிலிலும் குற்றம் கண்டுபிடித்து அவள் கேட்க, இப்போதும் என் மகன் என்று நான் சொல்லவே இல்லையே. பேசுவதை முதலில் கவனிக்க கற்றுக்கொள் எழில், பின்பு நம்புவதை பார்ப்போம் என்றவன் எப்போதும் போல் அவள் தலை கோதிவிட்டு சென்று விட்டான். என்ன சொல்லுகிறான் என யோசித்தவளுக்கு மெதுவாகத்தான் அவன் கூறிய வார்த்தை ஞாபகம் வந்தது. ஆம், மகன் என்று சொல்லவில்லையே, வளர்ப்பு என்றுதான் கூறினான். முதலில் காதை சரி பண்ணணும் என்று நினைத்து கொண்டே அவளும் வந்து படுத்தாள். மறுநாள் காலை எழிலுடன் ஜீவாவும் அவள் கம்பெனிக்கு சென்றான். இருவரும் நேராக சக்தி அறைக்குத்தான் சென்றனர். அங்குதான் ராகவனும் இருந்தான். வாங்க ஜீவா, இவர் ராகவன், என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் என சக்தி அறிமுகப்படுத்த, ஹாய் ஜீவா சார், உங்களுக்கு என்னை நினைவிருக்கா என்றான் ராகவன். ஜீவாவோ ராகவனை பார்த்ததும் ஒரு நொடி அதிர்ந்துதான் விட்டான். அவனை எழிலுடன் கோவிலில் பார்த்ததுதான் ஜீவாவிற்கு நினைவிருந்தது. எழிலுக்கு பார்த்த மாப்பிள்ளை என்றவன் சக்தியை திருமணம் செய்து கொள்ள போறவனாக நின்றதும் ஜீவா மொத்தமாக குழம்பித்தான் போனான். ஜீவா என சக்தி மீண்டும் ஒருமுறை சத்தமாக அழைக்கவும் தான் அவன் நினைவிற்கே மீண்டான். நம்ம மீட் பண்ணியிருக்கோம் ஜீவானந்தன், உங்கள் கம்பெனியில் நானும் ஒரு மேஜர் சப்ளையர், நினைவில்லையா என்றான் ராகவன் மீண்டும். மேபி சந்தித்திருப்பான். அவன் பார்க்கும் ஆயிரக்கணக்கான ஆட்களில் அனைவரையும் நினைவு வைத்துக் கொள்ள முடியாதே. இதையெல்லாம் பார்த்து கொள்ளத்தானே ரகுவரன் போன்ற ஆட்கள் இருக்கிறார்கள். சாரி, நினைவில்லை என ஜீவா கூற, இட்ஸ் ஓகே சார், ரகுவரன் சார் தான் இந்த கம்பெனி ரெஃபர் செய்தார். எனக்கு சக்தி கிடைத்ததற்கு எப்படியோ நீங்களும் ஒரு காரணம். சகஜமாக ராகவன் பேச ஜீவாவும் சிரித்து வைத்தான். இளங்கோ தொழிலில் இறங்குகிறான் என்று தெரிந்தபோது அவனுக்கு மறைமுக எல்லா சப்போர்ட்டும் செய்ய சொல்லி ஜீவாதான் ரகுவரனிடம் சொல்லியிருந்தான். மேலும் சிறிது நேர பேச்சும் தொழில் பற்றி தான் சென்றது. மறந்தும் அவனையும் எழிலையும் பற்றி யாருமே பேசவில்லை. அதே நேரம் ஜீவாவை திருமணத்திற்கு அழைக்கவும் இல்லை. ஜீவாவும் அதை எதிர்பார்க்கவில்லை. சிறிது நேரத்தில் எழுந்துவிட்டவன், 2 பேருக்கும் வாழ்த்துக்கள், சந்தோஷமா இருக்கணும் என்றவன் இருவருக்கும் கை கொடுத்துவிட்டு நகர்ந்து விட்டான். எழிலும் அவனுடனேயே வெளியே வந்தாள். கிளம்புறேன் எழில், கல்யாண வேலை எதற்காவது போவதாக இருந்தால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடு. ஏதாவது வேண்டுமென்றால் தயங்காமல் சொல்லு. நம் பிரச்சனையெல்லாம் தாண்டி சக்தி மேல் எனக்கு அன்புண்டு.
பேசிக்கொண்டே ஜீவானந்தன் வாசல் நோக்கி நடக்க சரியாக அவனுக்கு எதிரில் இளங்கோ வந்தான். ஜீவாவை பார்த்ததும் அவன் நின்றுவிட ஜீவாவும் நின்று விட்டான். நீங்க இங்க என்ன பண்றீங்க என இளங்கோ சற்றே கோபமாக கேட்க, சக்தி தான் கூப்பிட்டாங்க, ராகவனை பார்த்தேன். ஏன் என்கிட்ட போய் சொன்னேன் இளங்கோ? அவனை நேராக பார்த்து ஜீவானந்தன் கேட்க, தன்னை குத்தி கிழித்த அவன் பார்வையில் இளங்கோதான் சற்று தடுமாறி போனான். நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை மிஸ்டர் ஜீவானந்தன். என் ஆசை அதுவாகத்தான் இருந்தது. ராகவன் சார் சக்தியை விரும்புவது எனக்கு தெரியாது. ராகவன் இல்லை என்றால் என்ன, வேறு நல்ல பையன் கட்டாயம் பார்ப்பேன். சிறு தடுமாற்றத்துடன் ஆரம்பித்தவன் முடிக்கும் போது அழுத்தமாகவே முடித்தான். எழிலுக்கோ இருவரும் என்ன பேசுகிறார்கள் என்றே சரியாக புரியவில்லை. அவள் கணவனோ இப்போது அவளைத்தான் பார்த்தான். உன் அக்காவிடமும் சம்மதம் கேட்டுக்கொண்டு எதுவானாலும் செய். உன்னால் முடிந்தால் அவள் மனதில் இருக்கும் என்னை முழுதாக அழித்துவிட்டு வேறு ஆள் பார் என்று விட்டு ஜீவானந்தன் வேகமாக சென்று விட்டான். அவன் குரலில் ஒருவித சவால் இருந்ததோ என்று இளங்கோவிற்கு சந்தேகமாக இருந்தது. அவன் அதை ஆராயும் முன் எழிலவனை பிடித்து கொண்டாள். என்னடா பேசுறீங்க ரெண்டு பேரும்? நீ என்ன போய் சொன்ன? அவர் என்ன சொல்றாரு? ஒழுங்கா உண்மையை சொல்லு என அவள் படபடக்க, இரு எழில், நீ இவ்ளோ பதறும் அளவு ஒன்றுமில்லை, வா சொல்லுறேன் என்றவன் அவளை தன் அறைக்குள் அழைத்துச் சென்று அமர வைத்துவிட்டே பேசினான். அவன் என்னவோ நடந்ததை சாதாரணமாகத்தான் கூறினான். அவளுக்குத்தான் என்னவோ இடித்தது. முகம் எல்லாம் சுருங்க நெற்றியை நீவிக்கொண்டே சிறிது நேரம் யோசித்தவளுக்கு சட்டென பிடிபட்டு விட்டது. இந்த விஷயம் நடந்த அதே நாளில்தான் ஜீவாவிற்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. அன்று காலையிலிருந்தே அப்பா நல்லாவே இருக்கவில்லை என ரித்தீஷ் புலம்பி இருக்கிறான். இதற்கும் அவன் மாரடைப்பிற்கும் சம்மதம் இருக்குமா? அவளுக்கு கல்யாணம் என்று கேட்டதாலா அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது? திடீரென பெரிதாக தவித்த தமக்கையை கவனித்த இளங்கோ, ஹே எழில், என்ன ஆச்சு என கேட்டுக்கொண்டே அவள் அருகில் வர அவனை நிமிர்ந்து பார்த்தவள் தான் நினைத்ததை கூறினாள். இளங்கோவுமே சற்று அதிர்ந்துதான் போனான். நிஜமாதான் சொல்றியா எழில்? தெரியலடா, உன் மாமா சரியான அழுத்தக்காரர் வேறு. வாயத்திறந்து ஏதாவது பேசுவாரா? பார்வையாலேயே கொல்லும் வித்தை கற்று வச்சிருக்கார். எனக்கு பைத்தியம் பிடிக்காதது ஒன்றுதான் குறை. வேகமாக அவள் தலையில் அடித்து கொள்ள, டென்ஷன் ஆகாத எழில் என அவள் கையை பிடித்து தடுத்தான் இளங்கோ. அவரிடமே கேட்கிறாயா எழில்? மெதுவாக இளங்கோ கேட்க, பதில் சொல்லிட்டு தான் மறுவேலை பார்ப்பாரு. ஒன்றும் சொல்ல மாட்டாருடா. நான் நிதானமா யோசிக்கிறேன். இப்போ வேலையை பார்ப்போம் என்றவள் தன்னை எறியாமல் கலங்கியிருந்த கண்களை துடைத்து கொண்டு எழுந்து விட்டாள். அத்தியாயம் 14. கல்யாணத்துக்கு அதிக நாட்கள் இல்லாததால் அனைவருக்கும் வேலைகள் சரியாக இருந்தது. எழிலுக்கு தான் வேலை அதிகமாக இருந்தது. ஒன்று கல்யாண ஏற்பாட்டிற்கு அலைவது, இல்லை மற்றவர்கள் போகும்போது அலுவலக வேலையை பார்ப்பது என பொழுது பறந்தது. இடையில் அஸ்வந்தை வேறு அழைத்து வந்து வீட்டில் விடுபவள் ரித்தீஷ் வந்ததும் வேலையாட்களிடம் குழந்தைகளை பார்க்கும் பொறுப்பை கொடுத்துவிட்டு மீண்டும் சென்று கொண்டிருந்தாள். 2 நாளில் ஜீவா அவள் செயல்களை கவனித்து விட்டான். அன்று காலை அலுவலகம் கிளம்பிக் கொண்டிருந்தவளிடம் வந்தவன், நீ அக்ஷுவை கூப்பிட இடையில் வராத எழில், நான் பார்த்துக்கிறேன், நீ அங்கே பாரு என அவன் கூற, பரவாயில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றாள் அவள். எனக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா, உனக்கு நிறைய வேலை இருக்குதானே, அதை கவனி, இங்கே நான் பார்த்துக்கிறேன், ஒரே அடியா ஸ்ட்ரெயின் பண்ணாத, தேவையில்லாமல் அடம் பிடிக்காத எழில். அவளை இடையில் பேச விடாமல் அவன் பேசி முடிக்க, தேங்க்ஸ் என்று மட்டும்தான் அவளால் கூற முடிந்தது. என் பிள்ளையை பார்த்துக்க எனக்கே தேங்க்ஸா என சிரித்துவிட்டு அவன் நகர்ந்துவிட அவளும் ஒரு பெருமூச்சுடன் கிளம்பிச் சென்றாள். இளங்கோ வாசுகியையும் தனியாக திருமணத்திற்கு அழைத்தான். இருவரும் ஒரு காஃபி ஷாப்பில் அமர்ந்துதான் பேசிக் கொண்டிருந்தனர். நான் என்னவென்றடா வருவது என அவள் யோசிக்க, என் ஃப்ரெண்ட் என்று சொல்லிக்கிறேன் வசு, இதையெல்லாம் யார் கேட்க போறாங்க, நீ இல்லாமல் எப்படிடி, நீ கண்டிப்பா வரணும் என்றான் இளங்கோ. வருவதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. ஜீவானந்தன் சார் அங்கே வருவாரா? அவருக்கும் ஏற்கனவே நம் காதல் தெரியும். இதுவரை நீயும் வீட்டில் சொல்லல, நானும் வீட்டில் சொல்லல. அவர் ஏதாவது சொல்லிட்டா பிரச்சனை ஆகிடாதா? வாசுகி யோசனையுடன் கேட்க இளங்கோவும் ஒரே ஒரு நொடி யோசித்தான். பின் ஒரு முடிவுடன் நிமிர்ந்தவன், அவர் வருகிறாரா இல்லையா என்று எனக்கே தெரியல வசு, அதை எழில்தான் முடிவு பண்ணணும். அப்படியே அவர் வந்து ஏதாவது சொன்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமா விரும்புகிறோம் என்று தைரியமாக சொல்லுவோம். நாம் ஒன்றும் கல்யாணத்துக்கு அவசரப்பட போவதில்லையே, அதையெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. நான் ஒன்றும் அந்த ஜீவானந்தன் போல் பார்த்த பெண்ணை எல்லாம் காதலிக்கும் ரகம் இல்லை. இந்த ராமனுக்கு இந்த சீதா மட்டும்தான். அவளை காண்பித்து அவன் அழுத்தமாக கூற அவளும் மெலிதாக சிரித்து கொண்டாள். உன்னை பற்றி எனக்கு தெரியுண்டா, அதற்காக அவர் ஒரு பெண்ணை காதலித்ததே தப்பு என்று சொல்ல முடியாது. அதற்கு பின் நடந்தவைகள்தான் தப்பு என்றாள் வசு. என்னவோ வசு, என்னால் எதுவுமே ஏற்றுக்க முடியவே இல்லை. இப்போதான் சக்திக்கு ஒரு நல்லது நடக்குது. அதே போல் எழிலும் செட்டில் ஆகிவிட்டால் நிம்மதியாக இருக்கும் என்றான் இளங்கோ பொறுப்பான தம்பியாக. திருமணத்திற்கு 2 நாள்தான் என்ற நிலையில் இருந்தது. சக்தி எழிலை அன்று மாலையே வரச் சொல்லியிருந்தாள். அதே நேரம் ஜீவா பற்றி சொல்லவும் சக்தி தவறவில்லை. உனக்கு சம்மதம் என்றால் ஜீவாவை கூப்பிடு எழில், உன் முடிவுதான்,
நான் எதுவும் சொல்ல மாட்டேன், யோசிச்சுக்கோ என சக்தி கூறியிருக்க, வீட்டிற்கு வந்த எழிலும் அதையே தான் யோசித்துக் கொண்டிருந்தாள். தன் வேலை முடிந்து வந்த ஜீவானந்தன் குழந்தைகளை கொஞ்சிவிட்டு ஃப்ரெஷ்ஷாகி கீழே வந்தான். அம்மாவும் இன்னும் குடிக்கலை தம்பி என்று கூறி வேலைக்கார பெண்மணி அவனிடம் அவளுக்கான காஃபியையும் கொடுக்க, நான் கொடுத்துடுறேன் என்று கூறி வாங்கி வந்தான் ஜீவானந்தன். ஹால் பால்கனியில் நின்றிருந்தவள் அருகில் வந்தவன், காஃபி எழில் என்று கூற, ஏதோ நினைவில் இருந்தவள் அவன் குரலில் திரும்பினாள். அவன் கொடுத்த காஃபியை அவள் அமைதியாக வாங்கிக் கொள்ள, நீ உன் வீட்டுக்கு கிளம்பலையா எழில்? இன்னும் 2 நாளில் கல்யாணம் இல்லையா? போய் ஹெல்ப் பண்ணலாமே என ஜீவா கேட்க, போகணும் என்றவள் மீண்டும் தன் யோசனையிலேயே மூழ்கிவிட, அவளை யோசனையுடன் பார்த்தவன் அப்போதைக்கு எதுவும் பேசாமல் அவர்கள் அறைக்கு சென்றான். சிறிது நேரத்தில் திரும்பி வந்தவன், எழில் என்று மீண்டும் அழைக்க அவளும் அவனை பார்த்தாள். தன் கையில் இருந்த 2 நகைப்பெட்டியை அவள் கையில் கொடுத்தவன், இது சக்திக்கும் ராகவனுக்கும் என்னோட பிரசன்ட், கொடுத்துடு, நான் மனதார வாழ்த்தினேன் என்று சொல்லிடு. அவங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆனதும் நான் நேரில் பார்த்து விஷ் பண்ணிக்கிறேன். அவன் பாட்டிற்கு பேச, எழில் தன் கையில் இருந்த பெட்டிகளை பிரித்து பார்த்தாள். சக்திக்கு அழகான ஒரு நெக்லஸும் ராகவனுக்கு திடமான ஒரு செயினும் இருந்தது. நிச்சயம் நல்ல விலை இருக்கும். அவன் பகட்டை இப்படி காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. சக்தி மேல் அவன் வைத்திருக்கும் அன்பில் தரும் பரிசுகள்தான். நல்லா இருக்க எழில், எனக்கு தெரிந்ததை வாங்கினேன், பிடிக்கவில்லை என்றால் மாத்திக்க சொல்லு என ஜீவானந்தன் தொடர்ந்து சொல்ல, அவளும் நகைப்பெட்டியை மூடிவிட்டு நிமிர்ந்தாள். எனக்கு உங்க கூட கொஞ்சம் பேசணும் என அவள் கூறி வைக்க, என்ன என்றவன் அவள் முகத்தில் இருந்தே வேறு ஏதோ பேசப் போகிறாள் என்று கணித்து விட்டான். அவளும் உடனடியாக எதுவும் பேசாமல் சற்றே நேரம் எடுத்துக்கொண்டாள். நீங்களும் கல்யாணத்துக்கு வாங்கலேன் என ஒருவாறு அவள் கூறிவிட, இப்போது அவனது பார்வை மேலும் கூர்மையடைந்தது. எந்த முறையில்? நிதானமாக ஜீவா கேட்க, அவளோ மேலும் ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்துக்கொண்டு அவனை பார்த்தாள். என் கணவன் என்னும் முறையில்தான். இந்த பதிலை அவள் காதலோடு சொல்லியிருந்தால் அவன் மகிழ்ந்திருப்பான். ஆனால் அவள் முகத்திலோ குரலிலோ வெறும் அன்பிற்கான சாயல் கூட இல்லையே. என்ன யோசிக்கிறாய் எழில்? தெளிவா சொல்லு. இந்த கேள்வியை அவன் கேட்பான் என்று அவளுக்கு தெரியும். அவளும் தயாராகத்தான் இருந்தாள். இந்த வாழ்க்கையை இப்படியே வாழலாம் எங்க? பிரிந்து மட்டும் என்ன சாதிக்கப் போகிறோம்? ஒன்றாக இருந்தால் குழந்தைகளாவது அம்மா அப்பாவுடன் இருக்கும் திருப்தி கிடைக்கும். குழந்தைகளுக்காக என்னை சகித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எழில். அவன் குரலில் கோபம் இருந்ததோ? அவனை நேராக பார்க்கவே அவளுக்கு சற்று உதறலாகத்தான் இருந்தது. அவள் கணவன் விடுபவன் இல்லையே. அவள் நினைத்தது சரியே என்பது போல் அவள் முகத்தை அவனை பிடித்து நிமிர்த்தினான். பதில்? வேறு என்ன பண்றது? உங்கள் மனதில் நான் தான் இருக்கேன் என்று புரியுது. என்னால் நிச்சயம் வேறு ஒரு ஆணை கணவனாக பார்க்க முடியாது. அதே நேரம் நீங்க செய்ததை அப்படியே மனதார என்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. ஆளுக்கு ஒரு பக்கம் போய் குழந்தைகள் கஷ்டப்படுவதற்கு அவர்களுக்காவது ஒன்றாக இருப்போமே. அவள் பேச பேசவே அவள் முகத்திலிருந்து கையை எடுத்து விட்டவன் எழுந்து நின்று விட்டான். முகமும் உடலும் ஒன்றாக இருக நின்றிருந்தவன் என்ன நினைக்கிறான் என அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. சில நொடிகளில் தானாக திரும்பியவன், வாழ்க்கை இப்படியே போகாது எழில். என்னுடன் இருந்து பிடிக்காத என்மேல் ஏன் மொத்த வாழ்க்கையும் பணயம் வைக்கிறாய்? அதுக்கு நீ தனியாகவே இருந்தால் உனக்கும் ராகவன் போல் யாராவது வரலாம். ஒருவேளை எனக்காக பரிதாபம் பார்க்கிறாய் என்றால் தேவையில்லாதது என்று ஏற்கனவே சொல்லிவிட்டேன் என்றான் பொறுமையாக. வேறு எவனும் என் வாழ்க்கையில் வர முடியாது. ஒன்று இந்த வீடு, இல்லை நானும் அக்ஷவும் மட்டும்தான் என் வாழ்க்கையாக இருக்கும். இந்த பிறவியில் என் வாழ்க்கையில் வேறு ஒருவன் கிடையாது. இது அக்ஷு மேல் சத்தியம். போதுமா? அவளும் எழுந்து சற்றே கோபமாக கூற, ஹேய், குழந்தையை ஏண்டி இடுக்கிற என்றான் ஜீவா பதட்டத்துடன். வேறு என்ன சொன்னால் நம்புவீங்களாம் என அவள் அழுத்தமாக கேட்க அவனுக்கும் புரிந்தது. ஆர் யூ ஷுவர் எழில் என்று மட்டும் அவன் கேட்க, ஏன் இத்தனை முறை கேட்குறீங்க? உங்களுக்கு வேறு நல்ல பெண் யாராவது வருவாள் என்ற கனவிருக்கோ? நக்கலாகத்தான் அவளிடமிருந்து கேள்வி வந்தது. அவள் கேள்வியில் அவனுக்கு சிரிப்புதான் வந்தது. வேறு பெண்ணா? சரிதான், நான் செத்த பின் வேண்டுமானால் வருவாள். சிரித்துக்கொண்டே அவன் கூறவும் அவளுக்குத்தான் ஒரு மாதிரி ஆகிவிட்டது. பின்னே நான் சொன்னதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒருவாறு அவள் பேச்சை மாற்றியதில் ஜீவா கவனமும் அதற்கு சென்றது. உன் வாழ்க்கையை இப்படி அடைத்து வைப்பது சரியா என்று புரியலை எழில். உடனடியா எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். கொஞ்ச நாள் போகட்டும், வாழ்ந்து பார்ப்போம். சரிவராவிட்டால் வேறு யோசிக்கலாம். எதுவும் நிரந்தர முடிவா இந்த குழப்ப மனநிலையில் எடுக்காதே. சரியானதாக இருக்காது. அவன் பதிலில் எழில் சலிப்பும் கோபமுமாக அவனை பார்த்தாள். அட்வைஸ் தான் பண்ண போறீங்க என்றால் முதலிலேயே பண்ண வேண்டியதுதானே. எதுக்கு இத்தனை வாக்குவாதம்? எரிச்சலுடன் அவள் கேட்டதில் மெலிதாக சிரித்து கொண்டவன், சும்மா உன்னிடம் பேசி பார்க்கத்தான் என்றான் கண்ணடித்து. அவன் செயலில் தடுமாறிய உள்ளத்தை கடிவாளமிட்டு பிடித்து நிறுத்தியவள், கல்யாணத்துக்கு வாங்க, எந்த முறையா வேண்டுமானாலும் இருக்கட்டும், வாங்க என தொடங்கிய இடத்திலேயே வந்து நிற்க, முகூர்த்தத்துக்கு வரேன் என ஜீவானந்தன் முடித்துவிட்டான். அன்றிரவே எழில் அஸ்வந்துடன் தன் வீட்டிற்கு கிளம்பிவிட்டாள். அங்கு கல்யாண வேலைகள் அவளுக்கும் சரியாக இருந்தது.
இடையில் ஜீவா அஸ்வந்துடன் வீடியோ காலில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்ததால் அவன் தந்தையை கேட்டு அடம் பிடிக்காமல் இருந்தான். திருமணத்தன்று சரியாக முகூர்த்த நேரத்துக்கு ஜீவா கல்யாண மண்டபத்துக்கு வந்தான். தனியாக வந்தவனை பார்த்த எழில், ரித்தி எங்கே என அவன் வந்ததுமே கேட்க, அவனை சங்கடப்பட விடமாட்டேன் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கேன் எழில் என ஜீவா முடித்து விட்டான். அதே நேரம் நந்துப்பா என அஸ்வந்த் ஓடி வந்துவிட அவனும் மகனை தூக்கி கொண்டு ஒரு சேரில் அமர்ந்து விட்டான். அஸ்வந்திற்கு தந்தையிடம் சொல்ல நிறைய கதைகள் இருந்தது. கேட்க அவனுக்கு கசக்குமா என்ன? தந்தையும் மகனும் தனி உலகிற்குள் மூழ்கிவிட்டனர். கல்யாண வேலையாக சுற்றி கொண்டிருந்த இளங்கோவும் சுவாமிநாதனும் ஜீவாவை பார்க்கத்தான் செய்தனர். இருவருமே அவனிடம் பேசவில்லை. அவனும் யாரிடமும் பேச முயற்சிக்கவில்லை. இடையில் வாசுகியையும் ஜீவா கவனித்தான். அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருந்தவள் ஜீவாவை பார்த்ததும் அவனிடமும் வந்து ஹாய் சார் என்று கூறி வைக்க அவனும் சிறு புன்னகையுடன் ஹாய் என்றான். மருமகளாக வரப்போகும் வீட்டுக்கு இப்போதே ஓடி ஓடி செய்கிறாய் போல என அவன் கிண்டல் வேறு செய்ய ஹீ ஹீ என சிரித்துவிட்டு அவள் ஓடியே விட்டாள். அவள் சற்று தள்ளி வந்ததுமே என்னவாண்டி உன் பாசுக்கு என இளங்கோ கேட்க, ஒன்றும் இல்லடா, சும்மாதான் கிண்டல் செய்தார் என்றவள் அவன் சொன்னதையும் கூறினாள். அவள் பேசும்போது இளங்கோ ஜீவாவைத்தான் கவனித்தான். ஜீவா உலகம்தான் மகனுக்குள் சுருங்கி இருந்ததே. அவன் எதையும் கவனிக்கவில்லை. மேடைக்கு மணமக்கள் வந்தபோது மட்டும் ஜீவா நிமிர்ந்து பார்க்க சக்தி, ராகவன் இருவருமே அவனை வரவேற்கும் விதமாக புன்னகைத்தனர். அதில் தானும் சிரித்தவன் திருமணத்தை கவனித்தான். மிக அழகாக சிம்பிளாக அவர்கள் திருமணம் நடந்தது. சக்தி முகத்தில் நிறைந்திருந்த மகிழ்ச்சியை பார்த்து அனைவருக்கும் மனம் நெகிழ்ந்து போனது. அவள் முதல் திருமணத்தில் அவள் முகத்தில் இந்த நிறைவு இருக்கவில்லையே. அதற்கு ஏதோ ஒரு வகையில் தானும் காரணம் என்ற குற்ற உணர்வு ஜீவானந்தனுக்கு எப்போதுமே உண்டு. அதனால்தான் சக்தி ராகவன் மட்டுமே அழைத்திருந்த போதும் அவன் மறுக்காமல் வந்தது. ஆம், எழிலிடம் அவன் வருவதாக சொன்னதும் அவள் அதை சக்தியிடம் சொல்லியிருந்தாள். அதன் பின் தான் சக்தியும் ராகவனும் அவனுக்கு ஒரு முறை ஃபோன் செய்து அழைத்தனர். திருமண சடங்குகள் முடிந்ததும் மகனுடன் மேடையில் ஏறியவன் தன் பரிசை கொடுத்துவிட்டு, சந்தோஷமா இருங்க, எப்போ என்ன வேண்டுமானாலும் என்னிடம் கேட்கலாம் என்று வாழ்த்திவிட்டே இறங்கினான். எழிலும் மேடை அருகில்தான் இருந்தாள். அவளிடம் வந்து அஸ்வந்தை கொடுத்தவன், கிளம்புறேன் எழில் என்று கூற, சாப்பிடலையா என்றாள் அவள். சக்திக்காகத்தான் வந்தேன், வேறு எதுவும் வேண்டாம் பை என்றவன் வேகமாக அங்கிருந்து சென்றும் விட்டான். திருமணம் முடிந்ததும் அனைவரும் நேராக ராகவன் வீட்டுக்குத்தான் வந்தனர். சக்தி அங்கு பலமுறை வந்திருந்ததால் அவளுக்கு புது வீடு என்ற உணர்வே இல்லை. அவளும் சுந்தரவல்லியும் ஒற்றுமையாக இருப்பதை நிம்மதியுடன் பார்த்துவிட்டு எழில் குடும்பத்தில் அனைவரும் கிளம்பினர். கடைசியாக ஒருமுறை ராகவனிடம் வந்த சுவாமிநாதன், சக்தியை நல்லா பார்த்துக்கோங்க ராகவன், அவ ரொம்ப நல்ல பொண்ணு, இனியாவது அவள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் என கூற, கண்டிப்பா மாமா, உங்க பொண்ணு தோப்புக்கரணம் போட சொன்னால் கூட மறுக்காமல் போடுவேன், கவலையே படாதீங்க என சகஜமாக பேசி அவர்களை நிம்மதியுடன் ராகவன் அனுப்பி வைத்தான். அன்றிரவு ராகவன் சக்தி வாழ்க்கை அழகாக தொடங்கியது. முந்தைய வாழ்க்கையை இருவருமே வாழவில்லையே. காதலுடனான இந்த வாழ்க்கைதான் அவர்கள் வாழ்வின் அழகான தொடக்கமாகவே அமைந்தது. ராகவனின் அன்பில் சக்தி கரைந்துதான் போனாள். பெண்ணவளுடன் மன நிறைவான காதலுடன் இணைந்தவனும் காதலின் அழகையும் ஆழத்தையும் தானும் உணர்ந்து மனைவிக்கு உணர்த்தினான். அத்தியாயம் 15. சக்தி திருமணம் முடிந்த சில நாட்களில் ஜீவானந்தன் மீண்டும் ஒருமுறை சென்று இருவரையும் பார்த்துவிட்டு மட்டும் வந்தான். எழிலுடன் செல்லாமல் தனியாகத்தான் அவன் போனான். என்னதான் எழில் அப்படியே சேர்ந்து வாழலாம் என்று கூறினாலும் ஜீவா அதை முழுதாக ஏற்கவில்லை. அது சரியான முடிவாகவும் அவனுக்கு தோன்றவில்லை. ஏன் தனியா போனீங்க, நானும் வந்திருப்பேனே என எழில் கேட்டபோதும் அதே பதிலை கூறி அவள் முறைப்பைத்தான் அவன் பரிசாக வாங்கி கொண்டான். மாலை ஜீவா வீட்டிற்கு வந்தபோது ஒரு அறையில் ரித்தீஷ், அஸ்வந்த் மட்டும் வந்து விளையாடி கொண்டிருந்தனர். அவர்களிடம் சென்றவன், அம்மா எங்கடா என கேட்க, படுத்திருக்காங்கப்பா, தலை வலிக்குதாம் என்றான் ரித்தீஷ். என்ன திடீர் தலைவலி என யோசித்தவனுக்கு 2 நாட்களாகவே அவள் இருமிக் கொண்டிருந்தது நினைவுக்கு வந்தது. இப்போதுதான் பருவநிலை மாறியிருந்தது. எழிலுக்கு அதிக வெயில் எப்போதுமே ஒத்துக்கொள்ளாது. வியர்த்துவிட்டு சளி பிடித்துவிடும். அவள் உடல் எப்போதுமே ஒருமுறை படுத்துவிட்டுத்தான் ஓயும். மகன்களை விட்டுவிட்டு அவர்கள் அறைக்கு வந்து ஜீவா பார்த்தபோது எழில் கட்டிலில் தான் படுத்திருந்தாள். தலையில் ஒரு ஷாலை இறுக்கமாக கட்டிக்கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தவள் அருகில் சென்றவன் அவள் தூக்கம் கலையாதவாறு மென்மையாக அவளை தொட்டு பார்த்தான். நல்ல வேளையாக காய்ச்சல் இருக்கவில்லை. அவளை எழுப்பாமல் வெளியே வந்துவிட்டவன் நேராக தோட்டத்திற்குத்தான் சென்றான். அங்கிருந்த துளசி இலைகளை கொஞ்சம் பறித்தெடுத்து கொண்டு சமையலறைக்கு வந்தான். என்ன வேணும் தம்பி என அங்கே வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் கேட்க, நான் பார்த்துக்கிறேன் என்றவன் துளசி கஷாயம் வைத்தான். இதெல்லாம் அவள் சொல்லிக் கொடுத்ததுதான். எதையுமே மறக்காதவனுக்கு அனைத்து நினைவுகளும் பொக்கிஷம் போல் மனதிலேயே இருந்தது. நன்றாக கொதித்த நீரில் துளசி இலைகளை போட்டவன் அதன் சத்து முழுவதும் நீரில் இறங்கும் வரை காத்திருந்தான்.
சிறிது நேரத்தில் அதை ஒரு டம்ளரில் மாற்றி எடுத்துக்கொண்டு அவன் மீண்டும் அறைக்கு வந்தபோது எழில் எழுந்து அமர்ந்திருந்தாள். அவள் அருகில் வந்தவன், இப்போ பரவாயில்லையா எழில் என கேட்க, என்றவள் மீண்டும் தும்மி வைத்தாள். அவள் தலையை மென்மையாக கோதி கொடுத்தவன், இத குடி என்று கொடுக்க, டம்ளரில் கஷாயத்தை பார்த்தவள், யாரு போட்டாங்க என்றால் அதை வாங்கி கொண்டே. இதற்கெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல் செப்பா வருவாங்க, நான் தான் போட்டேன். ரித்தீஷுக்கு போட்டு பழக்கம்தான், குடி என்றவன் அவள் தலையை அழுத்தமாக பிடித்து விட்டான். பரவாயில்ல விடுங்க என அவள் நகர முயற்சிக்க, உட்கார எழில், இந்த ஹெல்ப் பண்ணுவதிலெல்லாம் ஒன்றும் ஆகிவிடாது. ஒரு பிடிக்காத நண்பனா நினைச்சுக்கோ. பேசாமல் அதை இப்போது குடிக்கிறாய். சற்றே அழுத்தமாக அவன் கூறவும் அவளும் மறுக்க தோன்றாமல் அமர்ந்து விட்டாள். அவன் கைகள் கொடுத்த இதமான அழுத்தம் அவளுக்கு தேவையாகத்தான் இருந்தது. கஷாயத்தை அவள் குடித்து முடித்த பின்பும் அவன் சிறிது நேரம் பிடித்து விட்டு கொண்டுதான் இருந்தான். கண்களை மூடி கட்டிலில் சாய்ந்து அமர்ந்தவள் சிறிது நேரம் அந்த இதத்தை அனுபவித்தாள். போதும், இப்போ ரொம்ப நல்லா இருக்கு என ஒரு கட்டத்தில் அவள் கூறவும் தான் ஜீவா கையை எடுத்தான். ஸ்ட்ரெயின் எதுவும் பண்ணாத எழில், கொஞ்ச நேரத்தில் டிஃபன் எடுத்துட்டு வரேன், சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு தூங்கு, நாளைக்கு நீ போக வேண்டாம் என்றவன் அவள் பதிலை எதிர்பார்க்காமல் சென்று விட்டான். மறுக்க ஒன்றுமில்லாததால் அவளும் அவன் சொன்னதைத்தான் செய்தாள். மாத்திரையை போட்டுக்கொண்டு படுத்தவள் மறுநாள் எழுந்த போதே மதியமாகிவிட்டது. எழுந்து ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வந்தவள் ஹாலில் லேப்டாப்புடன் அமர்ந்திருந்த கணவனை பார்த்து அதிர்ந்து நின்று விட்டாள். நீங்க ஆஃபீஸ் போகலையா என எழில் கேட்க, அவள் குரலில் நிமிர்ந்தவன், எழுந்துட்டியா, இப்போ எப்படி இருக்கு என கேட்டுக்கொண்டே அவள் அருகில் வந்தான். தலைவலி, கோல்டு எல்லாம் ஓகேவா எழில், இல்லை ஹாஸ்பிட்டல் போவோமா? அவள் உடல் சூட்டை சோதித்து கொண்டே அவன் கேட்க, இப்போ எவ்வளவோ தேவலாம், நீங்க ஏன் போகலை என்றால் அவள் மீண்டும். இது என்ன கேள்வி எழில், உன்னை இப்படியே விட்டுட்டு எங்க போறது? இஞ்சி டீ குடிக்கிறியா? அவன் என்னவோ சாதாரணமாகத்தான் பேசினான். அவன் இயல்பான அக்கறை அவளுக்குள் தான் இனிப்பா கசப்பா என்றே புரியாத உணர்வில் இறங்கியது. அவள் பதில் சொல்லாமல் விழிப்பதை பார்த்தவன், இப்படி உட்கார் எழில், வரேன் என்று விட்டு கீழே சென்று விட்டான். சில நிமிடங்களில் இருவருக்கும் டீ எடுத்துக்கொண்டு அவன் வர, அதை குடித்ததுமே அவனாகவே போட்டது என்று அவளுக்கு புரிந்து போனது. அன்று முழுவதும் ஜீவா அவளுடனே தான் இருந்தான். நேரத்துக்கு அவளை சாப்பிட வைப்பது, ஆவி பிடிக்க வைப்பது என்று பார்த்து பார்த்து செய்து கொண்டிருந்தான். எப்போதும் அவன் இப்படித்தான். இப்போது ஒரே ஒரு வித்தியாசம்தான். முன்பு அவன் இதை செய்த போது அவள் அவன் கை வளைவிற்குள்ளேயேதான் இருப்பாள். இப்போது சற்று ஒதுங்கி இருந்தான். மற்றபடி அவளை பார்த்து கொள்வதில் எந்த குறையும் இருக்கவில்லை. அமைதியாக அவன் செய்வதை ஏற்றுக்கொண்டவள் அவன் ஒவ்வொரு செயலிலும் முன்பு போலவே தடுமாறும் மனதை தடுக்க வழி தெரியாமல் தவித்து போனாள். மறுநாள் காலை எழிலுக்கு முழுதாக குணமாகிவிட்டது. குளிக்க உடையெடுத்து கொண்டிருந்தவளிடம் வந்த ஜீவானந்தன், இதை போட்டுக்கோ எழில், எல்லாமே காட்டன் ட்ரெஸ், வெயிலுக்கு நல்லா இருக்கும். இப்போதைக்கு எனக்கு தெரிந்த நிறத்தில் எடுத்துக்கொண்டு வர சொன்னேன். உன்னால் முடிந்த போது நீ வேறு எடுத்துக்கோ என்றவன் தன் கையில் இருந்த பைகளை அவள் கையை பிடித்து அதில் வைத்தான். அவளை எடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த உடைகள்தான். ஃபாரினில் இருந்து வந்திருந்தவளிடம் அங்கிருந்த குளிரை தாங்குவது போல் சற்றே கனமான உடைகள்தான் இருந்தது. நம் ஊரில் வாங்க வேண்டும் என அவள் நினைத்து கொண்டிருக்க, அவள் கணவனோ அவள் வாய்மொழியாக சொல்லும் முன்பே செய்து முடித்திருந்தான். இதுதான் அவள் நந்து. அவள் நந்துதானா? ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தவள் அம்மா என்ற ரித்தீஷ் அழைப்பில் நினைவிற்கு வந்து அவனை கவனித்தாள். நாட்கள் அதன் போக்கில் நகர மெதுமெதுவாகத்தான் ஜீவாவை எழில் ஒழுங்காக கவனித்தாள். அவனிடம் பெரிதாக ஒரு மாற்றமும் இருக்கவில்லை. அவள் மேல் அவன் காட்டிய அக்கறை, காதல் அனைத்தும் முன்பு போலவேதான் இருந்தது. இதற்குள் அவனுக்கு வேறு பெண்ணா கிடைத்திருக்காது. அவன் அழகுக்கும் அந்தஸ்திற்கும் பலர் வந்து நின்றிருப்பார்கள். ஆனால் அவன் மனம் சலனப்பட்டதாகவே தெரியவில்லையே. இந்த காதல் ஏன் அவனுக்கு முதலாக தன் மீது வராமல் போனது என்றுதான் அவளுக்கு வேதனையாக இருந்தது. அவன் காதலித்த ஒரே பெண் தானாக இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என அவள் மனம் ஏங்கியது. அந்த ஒரு விஷயத்தால் வந்த வினைதானே அனைத்துமே. நடந்து முடிந்ததை மாற்ற முடியாது என்றாலும் நடக்காமல் இருந்திருக்கலாமே என அல்ப மனித மனம் ஆசை கொள்ளத்தான் செய்தது. அன்று மாலை ஜீவானந்தன் சற்று சீக்கிரமே வந்துவிட்டான். ஃப்ரெஷ் ஆகிவிட்டு அவன் பக்கத்து அறைக்கு வர, அங்குதான் எழில், ரித்தீஷ், அஸ்வந்த் மூவருமே இருந்தனர். தந்தை வந்ததுமே நந்துப்பா என அஸ்வந்த் வந்து அவன் மீது ஏறிக்கொள்ள, மகனை அணைத்து தூக்கி கொண்டே அமர்ந்தான் ஜீவானந்தன். 2 பேரும் ஹோம்ஒர்க் பண்ணுறீங்களாடா என ஜீவா கேட்க, ஆமாப்பா, உனக்கும் இருக்கு என்றான் அஸ்வந்த். எனக்கென்னடா? ஒன்றும் புரியாமல் ஜீவா விழிக்க, இரு என்றவன் தன் பையில் இருந்து ஒரு பேப்பரை எடுத்தான். இது உனக்குத்தான் என அஸ்வந்த் கூற, அதை பிரித்து பார்த்தான் ஜீவா. அது ஒரு பிரிண்ட் அவுட் ஷீட். ஒரு மரம் வரையப்பட்டிருந்தது. மரம் வளர்ப்போம் என்ற தலைப்பிருக்க, அதற்கு ஒரு 4 வரியில் கவிதை எழுதுமாறு குறிப்பிடப்பட்டிருந்தது. எழுதி கொடுப்பா என அஸ்வந்த் பேனாவை நீட்ட, அதை வாங்காமல் மனைவி கையில் அந்த பேப்பரை திணித்தான் ஜீவா. நான் சொல்லுறேன் எழில், நீ எழுது என்றவன் மகனிடமிருந்து பேனாவை வாங்கி அவளிடம் கொடுத்தான்.
என் கையெழுத்து லட்சணம் உங்களுக்கு தெரியாதா? உங்களுடையது தான் அழகாக இருக்கும். நீங்களே எழுதுங்க என்றாள் எழில். இல்லை எழில், ப்ளீஸ், நான் சொல்ல சொல்ல எழுதி கொடுக்கிறேன் என ஜீவா தன்மையாகவே கூற அவளுக்குத்தான் ஒன்றுமே புரியவில்லை. ஏன் ஓவரா பண்ணுறீங்க? ஒரு 4 வரி எழுத முடியாதா? உங்க அளவுக்கு எனக்கு வராது என்று தெரியாதா? ரொம்ப பண்ணாம எழுதுங்க என்றவள் பேப்பரையும் பேனாவையும் மீண்டும் அவன் கைகளிலேயே திணிக்க அவனோ ஒரு பெருமூச்சுடன் அதை எடுத்தான். ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அதன் மீது பேப்பரை வைத்தவன் கையில் பேனாவை எடுக்க அவன் செயல்களை எழில் பார்த்து கொண்டுதான் இருந்தாள். மரம் வளர்ப்பது வீட்டுக்கும் நாட்டுக்கும் என அனைத்திற்கும் நல்லதுடா. மரம் நமக்கு நிழல் தரும், காய்பழங்கள் தரும், சுவாசிக்க நல்ல காற்று தரும், பல பறவைகளுக்கு வீடு தரும், இன்னும் நிறைய இருக்கு என மகனுக்கு மெதுவாக சொல்லிக் கொடுத்தவன் எழுதுவதற்கு ஏற்றாற்போல் வார்த்தைகளையும் கோர்த்து யோசித்தான். சூப்பர் நந்துப்பா, எழுது என அக்ஷு கூற மகனை பார்த்து மெலிதாக சிரித்தவன் பேப்பரில் பேனாவை மீண்டும் வைத்தான். ஒரு வார்த்தை தான் ஒழுங்காக எழுதியிருப்பான். அடுத்த வார்த்தை தொடங்கும் போதே அவன் கை நடுங்க ஆரம்பித்து விட்டது. மிகவும் முயன்று அதை கட்டுப்படுத்த அவன் போராட அவன் போராட்டம் தோல்வியில்தான் முடிந்தது. ஒரு வரிக்கு மேல் எழுத முடியாமல் அவன் கை ஏகத்திற்கும் நடுங்கி வைக்க அதுவரை முயற்சி செய்து கொண்டிருந்தவன் அதற்கு மேல் முடியாமல் சே என எரிச்சலுடன் அந்த பேனாவை தூக்கி எறிந்துவிட்டு எழுந்து விட்டான். அத்தனை நேரம் அதே அறையின் மூலையில் காதை மூடிக்கொண்டு அமர்ந்து படித்துக் கொண்டிருந்த ரித்தீஷ் தந்தை கத்தியதும் தான் அங்கு நடப்பதையே கவனித்தான். ஜீவா முகத்தில் கோபத்தை பார்த்தவன் என்னாச்சுப்பா என கேட்டுக்கொண்டே அவன் அருகில் வர ஒன்னும் இல்லடா என்றவன் சாரி அக்ஷு என்று விட்டு வேகமாக வெளியே சென்று விட்டான். எழிலரசி இன்னமும் தன் அதிர்ச்சியிலிருந்தே நீங்காமல் உறைந்து போய் அமர்ந்திருந்தாள். அவள் கணவனுக்கு எழுத வரவில்லையா? நம்புவது போலவா இருக்கிறது? எத்தனை அழகாக எழுதுவான்! அவன் கவிதை வரிகள் மீதுதானே அவளுக்கு முதலில் காதலே வந்தது. முத்து முத்தாக அத்தனை அழகாக எழுதக்கூடியவன் என்ன ஆனது? என்னாச்சுமா? ரித்தீஷ் அவளை பிடித்து உலுக்கியதும் தான் அவள் சுயநினைவிற்கே மீண்டாள். உன் அப்பாவால ஏண்டா எழுத முடியல என அவள் மெதுவாக கேட்க அப்பாவுக்கு அவ்வளவா எழுத வராதுமா. எப்போதுமே பெருசா எதுவும் எழுத மாட்டார். என்ன எழுதணும்னு சொல்லுங்க, நான் எழுதித்தரேன் என்றான் ரித்தீஷ். எழிலுக்கு இப்போதும் ஒன்றும் புரியத்தான் இல்லை. வேறு படி அக்ஷு, வந்து இதை எழுதி தருகிறேன் என்றவள் பார்த்துக்கோ ரித்தி என்று விட்டு எழுந்து சென்று விட்டாள். ஜீவா ஹாலில் தான் அமர்ந்திருந்தான். கண்மூடி சோஃபாவில் சாய்ந்திருந்தவன் அருகில் வந்து எழில் அமர அவள் வந்த அரவம் உணர்ந்து அவன் கண் திறந்தான். சாரி எழில், கோபத்துல கத்திட்டேன். அக்ஷு ஓகே தானே என கேட்டுக்கொண்டே அவன் எழுந்து கொள்ள அவனுக்கு ஒன்றும் இல்லை, நீங்க உட்காருங்க என மீண்டும் அவன் கையை பிடித்து அமர வைத்தாள் எழில். அவள் இடுப்பிற்கு அமர்ந்து விட்டவன் என்ன என்றான் சாதாரணமாக. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் கை இப்படி நடுங்குது? அதுவும் கவிதை எழுதவா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ப்ளீஸ் என்னாச்சு சொல்லுங்க. ஒருவித தவிப்புடன் கேட்டவளை ஜீவா வெறுமையாகத்தான் பார்த்தான். எழுத வரல எழில். என்னவோ கவிதை எழுதுவதையெல்லாம் எப்போதோ விட்டாச்சு. சாதாரணமாக கூட தொடர்ந்து எழுத முடியல. ஏதேதோ நினைவுகள் வந்து கவனம் போயிடுது. அந்த நினைவுகள் வேண்டாம் என்றுதான் எழுதுவதையே நிறுத்திவிட்டேன். அவ்வளவு மோசமான நினைவுகளாக போய்விட்டதா? இந்த முறை அவள் கோபமாக கேட்கவில்லை. மனம் கனக்க கண்களில் தேங்கி நின்ற கண்ணீருடன் தான் கேட்டாள். அவளை திரும்பி நேராக பார்த்தவன் இனிமையான நினைவுகள் தான் எழில். இழப்பும் சேர்ந்து நினைவு வந்தால் தாங்க முடிவதில்லை. எதையாவது நினைத்து நொந்து நான் போய் சேர்ந்து விட்டால் ரித்தீஷ் என்ன செய்வான்? அதான் எதுவும் நினைப்பதே இல்லை. நான் கவிதை டைப் பண்ணி அனுப்புகிறேன், நீ எழுது. இல்லை ரித்தியை எழுதச் சொல்லு. நேரடியாகத்தான் எழுத வருவதில்லை. மற்றபடி ஓகே தான். அக்ஷு பயந்திருப்பான் இல்லையா? நான் பார்க்கிறேன் என்றவன் எழுந்து சென்று விட்டான். எழிலரசிதான் இன்னமும் எழுந்து கொள்ள தோன்றாமல் அங்கேயே அமர்ந்திருந்தாள். ஏற்கனவே அவன் காதல் புரிந்ததுதான். அதே ஆழம் மேலும் மேலும் அதிகரிக்க அவளுக்குத்தான் மூச்சு முட்டி போனது. நிதானமாக எழுந்தவள் கீழே இருக்கும் ஜீவாவின் அலுவலக அறைக்கு சென்றாள். அங்கு ஒரு ஷெல்ஃபில் சில டைரிகள் இருந்தது. அனைத்தும் அவன் கவிதைகள்தான். முன்பெல்லாம் நிறைய எழுதுவான். அதன் தொகுப்புதான் அங்கு இருந்தது. அதில் கடைசியாக இருந்த டைரியைத்தான் எழில் எடுத்தாள். 5 வருடம் முன்பு அவன் உபயோகித்துக் கொண்டிருந்த டைரி. இப்போதும் அதுதான் கடைசியாக இருந்தது. அதற்கு பின் ஒன்றுமே எழுதவில்லை போல. அதை திறந்து அவள் பார்க்க அதில் அஸ்வந்த் வளர்ச்சி பற்றிய கவிதைகள் தான் இருந்தது. அனைத்துமே அவள் பார்த்ததுதான். அவர்கள் பிரிந்த சில நாட்களுக்கு பின் ஒரே ஒரு கவிதை மட்டும் எழுதியிருந்தான். எழிலும் அதை மெதுவாக படித்தாள். விசித்திர மனம். வாழ்நாள் நீண்டிருக்கும் என்ற நம்பிக்கையில் சில நாள், நீண்டிடுமோ என்ற வேதனையில் சில நாள், நிற்கட்டுமே என்ற ஆசையில் சில நாள், ஆசையும் கடமையும் எதிர்மறையாகிட போராடி போராடி தோற்கும் விந்தையான விசித்திர மனம். ஜீவா மனதை அப்படியே பறைசாற்றுவது போல இருந்தது அந்த வரிகள். இத்தனை நாள் அவனுடன் இருக்கும் போது அவள் என்ன உணர்கிறாளோ அதையேதான் அன்றும் அவன் கவிதையாக எழுதி வைத்திருந்தான். அவள் கண்கள் தானாக கலங்கிட அவள் கண்ணீர் துளி அவன் எழுத்துக்களில் சிதறி அதன் வெப்பத்தை தணிக்க முயன்றதோ?
திடீரென அவள் கையில் இருந்த டைரி பறிக்கப்பட எழில் நிமிர்ந்து பார்த்தாள். ஜீவா தான் நின்றிருந்தான். அந்த டைரியை வாங்கி அதனிடத்தில் வைத்தவன், அக்ஷு கூப்பிடுறான் போ என்று மட்டும் கூற, அவளும் எதுவும் சொல்லத் தோன்றாமல் கண்களை துடைத்து கொண்டு சென்று விட்டாள். அவனது கடைசி கவிதையில் இருந்த கையெழுத்து தடுமாற்றம் அவன் மனதை பறைசாற்றியதோ? அதற்கு முன்பிருந்த கவிதைகளில் இருந்த அழகான கையெழுத்து அதில் இருக்கவில்லை. நிறைய தடுமாறியிருந்தான். மனமெல்லாம் பாரமாக கனக்க, குழந்தைகள் அருகில் சென்று அமைதியாக அமர்ந்துவிட்ட எழில் மனம் பழைய நினைவுகளைத்தான் வலம் வந்தது. அதே நேரம் தன் அலுவலக அறையில் அமர்ந்திருந்த ஜீவாவும் இந்த முறை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த நினைவுகளுக்குள் தான் மூழ்கிப் போனான்.